ஒரு விசித்திரமான உலகம் திடீர்னு இந்த பூமியில இறங்குச்சு. நானும் என் நண்பன் ஜாங் யாங்கும் 2 வித்தியாசமான சிஸ்டம்களை கைப்பத்தினோம். அதுல ஒரு சிஸ்டம் மான்ஸ்டர்களை அடிச்சு கொன்னு லெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். அதோட வெளிச்சம் பயங்கரமா இருக்கும். இன்னொரு சிஸ்டம் நம்மளோட நடமாட்டத்தையே யாருக்கும் தெரியாம மறைச்சு நம்மள அப்படியே கண்ணுக்கு தெரியாதவங்களா மாத்திரும். ஜாங் யாங் நக்கலா சிரிச்சுக்கிட்டே அந்த கண்ணுக்கு தெரியாத டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் காரனாவே மாறிட்டான். வேற வழி இல்லாம மிச்சமிருந்த அந்த வாரியர் காட் சிஸ்டம் கூட நான் தான் இணைய வேண்டியதா போச்சு. ஆனா வெறும் 3 நாள்ல அந்த விசித்திரமான ரத்த நிலா திடீர்னு வானத்துல தோன்றுச்சு. மொத்த காலேஜும் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தியால அப்படியே லாக் ஆகிடுச்சு. என்னோட போன ஜென்மத்துல நான் அந்த வாரியர் காட் சிஸ்டம தான் தேர்ந்தெடுத்தேன். ஜாங் யாங் கூட சேர்ந்து அந்த ஆபத்தான உலகத்துல உயிர் பிழைக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கடைசியில அவனுக்கு தேவையான அந்த எனர்ஜி கோரை கண்டுபிடிச்சு அவ அங்கிருந்து தப்பிக்கவும் நான் தான் உதவி செஞ்சேன். ஆனா அந்த ரத்த நிலா முழுசா வந்த உடனே ஜாங் யாங் என் மேல பயங்கரமா கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சா. எல்லாரும் சொன்னாங்க நான் எல்லா விஷயத்திலயும் நல்லவன்தா, ஆனா ரொம்ப சுயநலவாதியா. வாரியர் காட் சிஸ்டம வச்சு அந்த பயங்கரமான மான்ஸ்டர்களை என்னால தடுத்து நிறுத்திருக்க முடியுமா? அவனை காப்பாத்துன அந்த காலேஜ் பியூட்டி சூ சாசாவ நான் அப்படியே மான்ஸ்டர் கிட்ட விட்டுட்டேன்னு பழி போட்டான். அவள காப்பாத்த நான் எதுவுமே பண்ணாம அவள அந்த மான்ஸ்டர் சாப்பிடுறத சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தேனா. இந்த கொடூரமான உலகத்துல யாருக்கும் சப்போர்ட் பண்ணி லவ் பண்றேன்னு சுத்தக்கூடாது. அது உங்கள அடுத்த பிணமாதான் மாத்தும். நரகத்துக்கு போ லின்யே. இப்போ நீயே உனக்கான சிஸ்டம தேர்ந்தெடு. இருங்க, இது என்ன இடம்? நான் ஏற்கனவே இறந்துட்டேன்ல. அப்போ நான் மறுபடியும் உயிர் பழைச்சு வந்துட்டேனா? எனக்கு அந்த வாரியர் காட் சிஸ்டமையும் அந்த ஜாங் யாங்கையும் இப்போ கொலை பண்ணணும்னு தோணுது. அவனோட அந்த திமிரான பார்வைய பாருங்க. இந்த தடவ அவன் முன்னாடியே வாரியர் காட் சிஸ்டம எடுத்துக்கிட்டான். அப்போ அவனும் போன ஜென்மத்து நினைவுகளோட தான் மறுபடியும் பொறந்திருக்கான். 2 சிஸ்டம், இப்போ ஒரு நியாயமான போட்டி. அப்போ பாக்கலாம் இந்த விசித்திரமான உலகத்துல யாரு உயிர் பிழைக்கப் போறான்னு. இது நெஜந்தான், இது நான்தான். ஒரு காலத்துல என் கூடவே இருந்து என் முதுகுல குத்துனவ அவ. கடைசில என் சொந்த நண்பனே தான் என்ன பாதாளத்துல தள்ளிவிட்டான். ஜாங் யாங், இதோட எல்லாம் முடியுது. இந்த ஜென்மத்துல நான் உன்னை நம்பவே மாட்டேன். லின்யே, இப்போ வாரியர் காட் சிஸ்டம் என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு இத பார்த்து பொறாமையா இல்லையா? ஏன்னா இப்போ என்னால எல்லா பக்கமும் மாஸ் காட்ட முடியும். ஆனா உன்னோட இந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் எதுக்குமே லாயக் இல்லாதது. தலைய மறைச்சுக்கிற ஆம மாதிரி தான் நீ இருக்க போற. இதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது? வெறும் ஒரு சிஸ்டம் தானே. உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ. எனக்கு இந்த வாரியர் காட் சிஸ்டம் மேல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்ல. நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் ஜாங் யாங் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சான். தான் மட்டும்தான் மறுபடியும் பொறந்திருக்கோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த ஜென்மத்துல அவன் கண்டிப்பா அந்த சூசாசாவ காப்பாத்த போவான். வாரியர் காட் சிஸ்டமோட அந்த பகட்டான வெளிச்சம் வெளிய தெரியும்போது இந்த இருட்டு உலகத்துல அவ உடம்பு கூட மிஞ்சாம அழியப் போறான். ஜாங் யாங், நீ ஏன் மறுபடியும் இங்க வந்த? சாசா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறியா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி லவ் பண்ற சீன் போடுறவங்களையும் ஏமாத்துறவங்களையும் பிரிக்காது. நான் உடனே ஜன்னல் திரைய மூடினேன். இப்போ தேதி 14. அந்த ரத்த நிலா வரதுக்கு இன்னும் கரெக்டா 3 நாள் தான் இருக்கு. நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. கடையில இன்னும் எவ்ளோ பொருட்கள் இருக்கு? எனர்ஜி பார்கள், பிஸ்கெட்டுகள், அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். எனக்கு அந்த குளிருக்கு போடுற ட்ரெஸ்ஸும் வேணும். தம்பி, உனக்கு எதுவும் உதவி வேணுமா? ஆமாங்க, நல்ல பவர்ஃபுல்லான டார்ச் லைட் இருக்கா? அதுல ஒரு சில டஜன் கொடுத்துருங்க. இந்த ஜென்மத்துல நான் எப்போதும் போல சாதாரணமாக இருக்க முடியாது. என்னோட இந்த முழு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம நான் கரெக்டா பயன்படுத்தணும். இந்த காலேஜ்லயே ரொம்ப ஆபத்தான இடத்துக்கு தான் நான் இப்போ போக போறேன். ஆனா அங்கதான் நிறைய வளங்களும் இருக்கும், பாதுகாப்பான ஒரு பேஸையும் அங்க உருவாக்க முடியும். லின்யே, நான் சூசாசாவ காப்பாத்தினா அவ என் மேல லவ்ல விழுந்துருவாளா? சான்ஸே இல்ல. சூசாசா கண்டிப்பா என்ன உசுயிரா காதலிப்பா. லின்யே, உண்மைய சொல்லு, உனக்கும் சூசாசாவ பிடிச்சிருக்கா? அவன் அவள காதலிச்சான், ஆனா அவ அவனுக்கு கிடைக்கல. லின்யே, நீ எனக்கு ஒரு நண்பனே கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்போ நீ வெறும் ஒரு வேஸ்டான டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் வச்சிருக்க வந்தான். சூசாசா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாள். ஜாங் யாங்கோட நக்கலான பேச்ச நான் அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். நான் என்னோட பெரிய ஹைக்கிங் பேக்கை எடுத்துக்கிட்டேன். ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி போக பிளான் பண்ணினேன்.
இப்போதைக்கு ஹாஸ்டல் ரூம் பாதுகாப்பானதுதான் என்றாலும் சீக்கிரமே ஜாங்யாங் இழுத்துட்டு வர அந்த ஆபத்தான மான்ஸ்டர்களால இங்கேயும் பிரச்சனை வரும். அதனால எனக்கு பிடிச்ச இன்னொரு இடத்துக்கு போக முடிவு பண்ணினேன். அதுதான் இந்த காலேஜோட பேஸ்மெண்ட்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட். போன ஜென்மத்துல இந்த காலேஜ்லயே இதுதான் முதல் ஆபத்தான தடை செய்யப்பட்ட பகுதியா இருந்துச்சு. அங்க எக்கச்சக்கமான ஹெச் லெவல் விசித்திரமான சம்பவங்கள் நடந்துச்சு. மனுஷங்க யாருமே அங்க போக மாட்டாங்க. ஆனா என்ன மாதிரி டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் வச்சிருக்கவங்களுக்கு அதுதான் உலகத்திலேயே மிக பாதுகாப்பான இடம். இந்த நேரத்துல அந்த ரத்த நிலா இன்னும் 1 மணி நேரத்துல வரப்போகுது. ஜாங் யாங் கடந்த சில நாட்களாகவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல சுத்திட்டு இருக்கான். சூ சாசா கூட சேர்ந்து மாஸ் காட்டலாம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நான் எங்க போறேன்னு கூட அவன் கவனிச்சுக்கவே இல்ல. டே ஜாங் யாங், நான் லைப்ரரியில படிக்க போறேன். இன்னைக்கு நைட் நான் அங்கேயே லாக் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். திரும்பி வரமாட்டேன். அப்படியா லின்னிய? அப்போ நீ காலிதான் போ. அப்படியா? அப்போ யாரு முதல்ல காலி ஆகுறாங்கன்னு பாக்கலாம். அந்த ரத்த நிலா வரதுக்கு இன்னும் ஒரே 1 மணி நேரம்தான் பாக்கி இருக்கு. அந்த விசித்திரமான உலகம் வரப்போகுது. என்கிட்ட எதிர்பாராத விதமா இந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இருக்கு. இருந்தாலும் நான் அந்த ஆபத்தான ஹெச் லெவல் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள தைரியமா நுழைய போறேன். ஏன்னா நான் ஒன்னு கணிச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் மூச்சுக்காத்தும் வராத வரைக்கும் அந்த மான்ஸ்டர்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அங்க இருக்கிற ஷெல்ஃப் ஃபுல்லா ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ், அப்புறம் தானாவே சூடாகிற ஃபுட்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கறத பார்த்து என் மனசு ரொம்ப நரைஞ்சு போச்சு. இப்போ எனக்கு சாப்பாட்டு பொருள்கள பத்தின கவலையே இல்ல. என் ஃபோன் மூலமா நான் வெளிய நடக்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ காலேஜ் முழுக்க ஒரே கலவரமா இருக்கு. நிறைய பேரு காலேஜ் குரூப் சாட்ல ஹெல்ப் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிய மனிதர்கள சாப்பிடுற மான்ஸ்டர்கள் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கலவரம் 2 மணி நேரத்துக்கும் மேலா நீடிச்சது. காலேஜ் முழுக்க போக்குவரத்து அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. எங்க பார்த்தாலும் கை கால்கள் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளமா கிடக்குது. நான் அமைதியா ஒரு பிரீமியம் வேக்யூ பீஃப் ஹாட் பாட்ட ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். இதுதான் அந்த ஆபத்தான ஹெச் லெவல் விசித்திரமான ஹாஸ்டல். அந்த எஸ் லெவல் தடை செய்யப்பட்ட ஏரியால ஒரு சூப்பர்வைசர் மான்ஸ்டர் இருக்கு. அதுகிட்ட பயங்கரமான சல்பூரிக் ஆசிட் மற்றும் எதையும் அரிக்கக்கூடிய அரிப்பு சக்தி இருக்கு. அது போற வழியில இருக்கிற எல்லாத்தையுமே அதோட எச்சிலாலேயே மூழ்கடிச்சிரும். ஆனா நான் அதுக்கு பக்கத்துல வெறும் 2 மீட்டர் தூரத்துல தான் உட்கார்ந்திருக்கேன். அதோட விசித்திரமான கொடூரமான கைகுடமானைகள் என் உடம்ப தாண்டி போச்சு. ஆனா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஏன்னா என்கிட்ட இந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா அந்த 5 கோர் துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கணும். போன ஜென்மத்துல நான் எல்லா சிப்ஸையும் ஒன்னா சேர்த்தேன். ஆனா கடைசியில ஜாங் யாங் என்ன கொன்னுட்டான். இந்த தடவை அப்படி நடக்காது. நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே அந்த சிப்ப கண்டுபிடிச்சு என் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். இப்போதைக்கு வேற வேலை எதுவும் இல்ல. நாங்க இருக்கிற சிசிடிவி மானிட்டரை ஆன் பண்ணி பார்த்தேன். அங்க ஜாங் யாங் அந்த சூ சாசாவை கூட்டிக்கிட்டு கேபிட்டேரியா சப்ளை ரூமுக்குள்ள போயிருக்கான். சாசா, நிஜமாவே எனக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நான் தான் இந்த கொலவெறி பிடிச்ச காட் ஆஃப் ஸ்லாட்டர். ஐயோ, நல்ல வேளை நீ இங்க இருக்க. அப்போ என்ன நீதான் காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துற. ஆனா எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நீங்க என்ன சொல்றீங்க? நான் உன்னை காப்பாத்துறதுனால உனக்கும் என்ன பிடிக்குமா? நீ என்ன லூசு மாதிரி பேசுறியா? இன்னையில இருந்து நீதான் என் பாய் ஃப்ரெண்ட். ஆமா, உன் கூட ஒரு ஹேண்ட்ஸம் ரூம்மேட் இருப்பானே, அவ எங்க? அவ இப்போ லைப்ரரிக்குள்ள லாக் ஆகிருக்கான். அங்கதான் நிறைய மான்ஸ்டர்கள் சுத்திட்டு இருக்கு. இந்நேரம் அவன் உடம்ப பிடிச்சு மான்ஸ்டர்கள் துண்டு துண்டா கிழிச்சிருக்கும். என்ன மாதிரி ஒரு ஹீரோவால மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும். சூ சாசா முகத்துல ஒரு தந்திரமான சிரிப்பு வந்துச்சு. அவ ஜாங் யாங்க நைஸா பேசி வெளிய அனுப்பி மான்ஸ்டர்கள் கூட சண்டை போட வச்சா அப்பதான் அவளால அந்த சேஃபான ஏரியாவுல இருக்க முடியும். இந்த இருட்டு உலகத்துல அவனோட வாரியர் காட் சிஸ்டமோட தங்க நிற வெளிச்சம் பயங்கரமா மின்னுது. ஓநாய் கூட்டத்துக்கு நடுவுல நின்னு பட்டாசு வெடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு இவன் பண்ற வேலை. ஆனா இந்த எஸ் லெவல் தடை செய்யப்பட்ட ஏரியாவுக்குள்ள ஒருத்த இன்னும் உயிரோட இருக்கான். அது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல உட்கார்ந்து ஜாலியா ஹாட்பாட் சாப்பிட்டுட்டு இருக்கான். சான்ஸே இல்ல. அவ இவ்ளோ மாஸ் காட்டுறான்னு யாருக்கும் தெரியாது. நாங்க இங்க பசியிலையும் பயத்திலையும் செத்துட்டு இருக்கோம். லின்யே, நீ இன்னும் சாகலையா? உனக்கு எப்படி அங்க ஹாட்பாட் கிடைச்சது? எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வா. நான் இங்க மான்ஸ்டர்களை கொன்னு டயர்டாக்கிட்டேன். நான் இப்போ லைப்ரரியில இருக்கேன். வெளிய நிறைய மான்ஸ்டர்கள் இருக்கு. என்னால வர முடியாது. உனக்கு வேணும்னா நீயே வந்து சாப்பாடு தேடிக்கோ. நான் மானிட்டரை பார்த்தேன்.
ஜாங் யாங் போன்ல மெசேஜ் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி போனை கீழே போட்டு உடைச்சான். லின்யே, அந்த சூப்பர் மார்க்கெட் சப்ளைஸ் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். நான் என் டேப்லெட்ல நிறைய காமெடி ஷோக்களை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த போர் அடிக்கிற உலகத்துல டைம் பாஸ் பண்ண இதுவே போதும். ஜாங் யாங் நிஜமாவே ஒரு மாஸ் தான். ஒரே ஒரு வாழ்வீச்சுல 3 மான்ஸ்டர்களை ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டான். வாவ், எனக்கு நிஜமாவே ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம கேபிட்டேரியால இருக்கிற எல்லாருமே சேஃப் தான். எல்லாரும் அவனை பாராட்டுனாங்க. நெஜந்தா, உன் கூட இருக்கிறது நாங்க செஞ்ச புண்ணியம். நான் நக்கலா சிரிச்சுக்கிட்டே சிசிடிவிய ஆஃப் பண்ணினேன். இந்த சூசாசாவும் அவ கூட இருக்கிறவங்களும் எப்படி பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆபத்துன்னு வந்தா மத்தவங்கள விட இவங்க தான் முதல்ல ஓடுவாங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி அவன்கிட்ட உண்மையா இருப்பாங்க? லின்யே, உனக்கு ஒரு குட் நியூஸ். சாசா அவளோட பேரண்ட்ஸ பாக்க என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கா. அவங்க பேரண்ட்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. லின்யே, எனக்கு அங்க ஏதோ இண்டக்ஷன் ஸ்டவ் சத்தம் கேக்குதே. ஏன்னா நான் இங்க தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். லின்யே, நீ கரெக்டா எங்க இருக்க? உனக்கு மட்டும் எப்படி அங்க கரண்ட்டும் ஹாட் வாட்டரும் கிடைக்குது? சீக்கிரம் சொல்லு, நான் சூசாசாவையும் மத்தவங்களையும் அங்க கூட்டிட்டு வரேன். நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து பேசுனாங்க. வேணும்னா நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா வாங்க. லிலினி, நீ ரொம்ப சுயநலவாதி. நான் இங்க என் உயிரை பணைய வச்சு மான்ஸ்டர்களை கொன்னு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சுகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த பன்றி இறைச்சி சூப்பரா இருக்கு. நீ எவ்வளவுதான் மான்ஸ்டர்களை கொன்னாலும் உன்னோட எனர்ஜி கம்மியாகும். அதனால கோவப்படாம போய் ரெஸ்ட் எடு. நீ ஒரு கோழை, நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன். ரொம்ப நேரம் ஆகல, ஜாங் யாங் அந்த வாரியர் கார்ட் சிஸ்டம் மூலமா இங்க நிறைய சப்ளைஸ் இருக்கிற புதையல் இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். மத்தவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அவன்கிட்ட மட்டும் எப்படி இவ்வளவு நல்ல பொருட்கள் இருக்கு? அவ்வளவுதான், அவன் நேரா இந்த அண்டர் கிரவுண்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டான். அந்த லின்யே இங்க தான் ஒளிஞ்சிருக்கான். இந்த எஸ் லெவல் தடை செய்யப்பட்ட பகுதியோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? சத்தம் போடக்கூடாது, வெளிச்சம் காட்டக்கூடாது. இந்த ரூல்ஸ மீறினா பாதாள மரண கார்டு நேர்ல வந்துரும். ஆனா என்னோட உடம்பு முழுசா டிரான்ஸ்பரண்டா இருக்கறதால இந்த எந்த ரூல்ஸும் என்ன பாதிக்காது. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல. ஜாங் யாங், உன்னை அன்போடு வரவேற்கிறேன். நீ ஒரு குருடன். நீ உயிரோட இருக்கிறதே வேஸ்ட். வாரியர் காட்டுக்கு ஒரு கேடயமா இருக்கிறது உனக்கு கிடைச்ச பெருமை. ஆனா இப்போ நான் ஒரு சாதாரண டிரான்ஸ்பரண்ட் மீன் மாதிரி இருந்தாலும் சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. தேங்க்ஸ் தம்பி. அந்த ஜாங் யாங் அன்னைக்கு என்கிட்ட ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டான். இந்த வாரியர் கார்ட் சிஸ்டம் அவன்கிட்ட போனா இன்னும் நிறைய இன்னசென்ட் மக்கள் தான் பலியாவாங்க. லின்னே, நீ உள்ளதான் ஒளிஞ்சிருக்கன்னு தெரியுது. ஏன் எங்கள காப்பாத்த வரல? எல்லாரையும் மான்ஸ்டர் சாப்பிடுற வரைக்கும் சும்மா வேடிக்கை பாத்தியே. உனக்கு கொஞ்சம் கூட மனித நேயமே இல்லையா? நீ ஒரு சுயநல பிசாசு. ஆமா, பேய் மாதிரி நடிக்காத. சாசா, இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஏர்வென்ஸையும் மூடு. அவன உள்ளேயே வச்சு சாகடிக்க போற. அவன் எப்படி சப்ளைஸ கொண்டு வரான்னு இப்போ பார்க்கலாம். ஒரு முட்டாள் கூட்டம். உங்க கூட போட்டி போடுறதே என் டைம் வேஸ்ட் தான். தம்பி, நீ யாரு? நீ இந்த சூப்பர் மார்க்கெட் ஆண்டியோட பையன்தானே? ஆனா பாவம், இந்த விசித்திரமான உலகம் வந்ததுல இருந்து உங்க அம்மாவும் அப்பாவும் காணாம போயிட்டாங்க. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். உங்க உடம்புல ஒரு வெளிச்சம் தெரியுது. டேய் சின்ன குருடா, நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இல்லையே, நான் யார்கிட்டயும் பேசல. லின்யே, நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா வெளிய வா. யாங்கண்ணா, இவன்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. இந்த குருட்டு பையனை தூக்கி அந்த இருட்டுக்குள்ள போடுங்க. அவன் போய் வழி தேரட்டும். கண்டிப்பா உள்ள ஏதோ பெரிய மான்ஸ்டர் இருக்கணும். இந்த விசித்திரமான உலகத்துல மனிதர்களோட குணம் நிஜமாவே ரொம்ப மோசமானது. நல்லவேளை, என் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் இப்போ அப்கிரேட் ஆகிடுச்சு. இப்போ உங்க கூட நான் விளையாடுறேன். காத்துலயே பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சேன். செவப்பு கலர் பெயிண்ட யூஸ் பண்ணி அவங்கள ஏமாத்தி அந்த டார்மிட்ரி சூப்பர்வைசர் பாஸ் மான்ஸ்டர் கிட்டயே போக வச்சேன். நான் கொஞ்சம் தப்பா பண்ணிட்டாலும் இதுவே அவங்களுக்கு போதும். அப்போ வாரியர் காட் ரேடார் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அவன் இப்போ கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிட்டான். ஆனா ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிட்டான். ஜாசா, நல்லா கவனி. நான் இப்போவே போய் அவனை புடிச்சு வெளியே இழுத்துட்டு வரேன். அவனோட காலை உடைக்கிறேன். லின்யே, மாட்டிக்கிட்டியா? வார்னிங் வார்னிங். வாரியர் காடோட ஷீல்ட் எனர்ஜி குறைய ஆரம்பிக்குது. இன்னும் 3 செகண்ட்ல இந்த ஷீல்ட் உடையப் போகுது. வேஸ்ட். வாரியர் காட்காக நீ அடி வாங்கறது உன்னோட ஜென்ம புண்ணியம். நீ எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்கள உனக்கு கேடயமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. சூசிங்கான், இதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சூசிங்கான் அந்த சூப்பர் மார்க்கெட் சேல்ஸ் கேர்ள் தானே? அப்போ நீயும் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் தானா? பயப்படாத,
என்கிட்ட ஒரு நல்ல பொருள் இருக்கு. அத வச்சு ஜாங் யாங்க ஒரு கை பார்க்கலாம். அந்த பாஸ் மான்ஸ்டர் கிட்ட இருந்து கிடைச்ச பொருளுக்கு பேரு மியூட்டன்ட் இன்டியூசர். சூசிங்கா, நீ என் காரியத்தை கெடுக்க பாக்குறியா? உன்னையும் சேர்த்து இப்ப கொலை பண்றேன். கொன்னா கொன்னுக்கோ. மான்ஸ்டர் கிட்ட செத்தாலும் சாவேனே தவிர உன்ன மாதிரி ஒரு போலியான ஹீரோவுக்கு முன்னாடி நான் எப்பவும் தலை குனிய மாட்டேன். முடிஞ்சா அதை இன்னொரு தடவை சொல்லு. தோழி, நீ கொஞ்சம் பின்னாடி போ. நீங்க என்ன காப்பாத்துனீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சூசிங்கா, நான் தான் ஷியாவோயா. கதவை திறந்து என்ன காப்பாத்து. எனக்கு பயமா இருக்கு. இதென்ன புது கதையா இருக்கு? சாரி, என்னால கதவை திறக்க முடியாது. நீங்க சீக்கிரமா கேபிட்டேரியாவுக்கு ஓடி போயிடுங்க. அங்க வாரியர் காட் உங்களை காப்பாத்துவா. நீ கொஞ்சம் தெளிவாதான் இருக்க. அது நிஜமான மனுஷன் கிடையாது. அழுகிற சத்தம் போட்டு ஏமாத்துற ஒரு விசித்திரமான மான்ஸ்டர். சரி வாங்க போகலாம். அது என்னது? அப்போ இவ மொத்தம் 5 எனர்ஜி துண்டுகளை மட்டும் சேகரிச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த கொடுமையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். ஆமா, இப்போதைக்கு என்கிட்ட 2 துண்டுகள் இருக்கு. இன்னும் 3 துண்டுகளை கண்டுபிடிக்கணும். இத நீயே பத்திரமா வச்சுக்கோ. சரி, நான் பாத்துக்கறேன். நீ என்ன நிஜமாவே ரொம்ப நம்புற. ஆனா இது கொஞ்சம் தப்புதான். இருந்தாலும் ஜாங் யாங் இத கண்டிப்பா கவனிக்க மாட்டான். இந்த துண்ட நான் உன்கிட்டே கொடுத்துடுறேன். நான் வச்சிருக்கிறத விட உன்கிட்ட இருந்தாதான் சேஃப். அப்படியா? சீக்கிரம் சாப்பிடு. கொஞ்ச நேரத்துல நாம ஜாங் யாங்க பார்க்க போகணும். அவன நேருக்கு நேர் சந்திக்கணும். யாங் அண்ணா நிஜமாவே ரொம்ப கெட்டிக்காரன்தான். அந்த ஆபத்தான எஸ் லெவல் தடை செய்யப்பட்ட ஏரியாவுல இருந்து சண்டை போட்டு தப்பிச்சு வந்துட்டான். அது இயல்புதானே. ஆனா அந்த சூ சிங்ஹான் தான் பாவம், அங்கேயே மாட்டிக்கிட்டு இறந்துட்டா. அவ இந்த காலேஜுக்காக ஒரு தியாகம் பண்ணிருக்கான்னு தான் சொல்லணும். இதுதான் அந்த தானாவே சூடாகிற ஹாட் பாட்டும் தண்ணியும். நான் தண்ணி குடிச்சே ரொம்ப நாள் ஆகுது. ஜாங்யாங், நீ மத்தவங்கள கேடயமா யூஸ் பண்ணி மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிக்க தரையில ஊர்ந்து ஓடி வந்தியே, இததான் நீ மாசான சண்டைன்னு சொல்றியா? சும்மா பொய் சொல்லாத. அது ஒரு தந்திரமான சண்டை. நான் மட்டும் அந்த மான்ஸ்டரை திசை திருப்பலனா நீ இந்நேரம் செத்திருப்ப. என்ன பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த சப்ளைஸ் எல்லாம் கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எடுத்ததுதான். நீ இதெல்லாம் கொண்டு வந்தியா? அப்போ இதெல்லாம் என்ன? இந்த எனர்ஜி பாகள், சூடான ட்ரெஸ், அப்புறம் டார்ச் லைட் எல்லாமே நீ பண்ணதுதானா? இங்க பவர் பேங்க், டவுன் ஜாக்கெட் கூட இருக்கு. இது கண்டிப்பா அவனோட வேலையாதான் இருக்கணும். அந்த உருப்படாத லின்னே தான் இதையெல்லாம் உனக்காக திருடிட்டு வந்திருக்கா. சாசா, மெயின் கேட்ட நல்லா லாக் பண்ணு. இன்னைக்கு அந்த சப்ளைஸையும் அந்த கேவலமானவனையும் இங்கிருந்து தூக்காம விடமாட்டேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை காலி பண்ணலனா என் பேரு ஜாங் யாங் இல்ல. சிங்கா, நீ சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பு. சாரி லின்னியே. சிங்கா, இந்த உலகத்தோட மீட்பர் நான்தான். என் பேச்ச கேட்காதவங்க எல்லாரும் செத்துப்போங்க. இது சாத்தியமே இல்ல. என் வாளால இரும்பு கம்பிய கூட வெட்ட முடியும். ஆனா நீ எப்படி இன்னும் சாகாம இருக்க? ஜாங்யாங், 2வது தடவை உயிர் பிழைச்சு வந்ததால நீ பெரிய செஸ் மாஸ்டர்னு நினைப்பா. லின், அப்போ நீயும் மறுபடியும் பிறந்து வந்திருக்கியா? வார்னிங் வார்னிங், எனர்ஜி தீரப்போகுது. வார்னிங் வார்னிங், நீ என்ன மந்திரிச்சு வச்சிருக்க? இது என்ன பவர்? இது கண்டிப்பா அந்த சாதாரண டிரான்ஸ்ஃபரன்ஸ் சிஸ்டம் கிடையாது. இப்போவாச்சும் கண்டுபிடிச்சியே. என் சிஸ்டம் இப்போ அப்கிரேட் ஆகிருச்சு. இது வெறும் உடம்ப மறைக்கிறது மட்டும் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளோடையும் என்னால ஒன்னா கலக்க முடியும். அப்படின்னா என்ன? புரோட்டானா என்னன்னு தெரியுமா? உன்ன மாதிரி முட்டாளுங்க எல்லாம் பிசிக்ஸ் படிக்காம சுத்துனா இப்படிதான். சிம்பிளா சொல்லணும்னா, நீ ஒரு வேக்யூம் எனப்படும் காற்றில்லா வெற்றிடத்துல வாழ்ந்தா ஒழிய என்னால எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். டே, அது என்ன டேபிள் மேல வேகமா ஏறுது? அது ஹை வோல்டேஜ் கரண்ட். நரகத்துக்கு போ, நான் உன்னை நம்ப மாட்டேன். பார்ட்டிகல் ரீகாம்பினேஷன் மூலமா இந்த ஹை வோல்டேஜ் கரண்ட்ட என்னால தடுத்து நிறுத்த முடியும். இந்த புரோட்டான் ரீகான்ஸ்ட்ரக்ஷன் கரண்ட்ட மட்டும் தடுக்காது. இதோ அயனிகளை அப்படியே ரிவர்ஸ்ல திருப்புறேன் பாரு. நல்ல வேலை, நான் இத தேடல. அதனால உனக்காக ஒரு பீஸ கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அது என்னது? அது அந்த பாஸ் மான்ஸ்டரா? ஆமா, அவங்கள கொன்னுடு. இங்க இருக்கிற எல்லாரையும் துண்டு துண்டா கிழிச்சு போடு. போன ஜென்மத்துல இந்த ஜாங்யாங்க காப்பாத்துறதுக்காக நான் மட்டும் தனியா நின்னு அந்த தண்டர் பக்ஜர் மான்ஸ்டர் கூட 3 நாள் 3 நைட்டு சண்டை போட்டேன். ஆனா கடைசில இந்த ஜாங் யாங் என் முதுகுல கத்தியால குத்தி என்ன அனுப்பி வச்சான். இந்த ஜென்மத்துல அவ இவ்வளவு கொடூரமா மாறுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. இதோ வாரியர் காட் இங்கதான் இருக்கா. அவனை கொன்னு அந்த வாரியர் காட் பிளேட கைப்பற்று. நீதான் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கான பாஸ் மான்ஸ்டரா மாறுவ. அவ ஏன் உன்னை கொல்லக்கூடாது? எனக்கு இப்போதான் புரியுது. இது அந்த வாரியர் காட் சிஸ்டம் தானே. ஜாங்யாங், நீ எப்படி இப்படி பண்ணலாம்? நீ என்ன மட்டும் இங்க விட்டுட்டு போயிட்டியே.
ஒரு வேஸ்டான பொண்ணு நீ. இப்போ உலகம் அழியப் போகுது, இங்க திறமையானவங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும். எனக்கு ரொம்ப வலிக்குது. என் உடம்புல ஏன் ஒரு சிவப்பு கயிறு தெரியுது? வலிக்குது. என் ஆன்மாவே யாரோ உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இருக்கு. வாரியர் காடோட தியாகங்கள். நீ என்ன வாழ விடலனா, அப்போ நீயும் எனக்கு இரையாகிடு. நீ நிஜமாவே ஒரு பைத்தியக்கார. ஒரு பெரிய புயல் கிளம்ப போகுது. ஜாங் யாங் அங்கேயே நின்னுட்டா. லின்யே, என்ன சாகடிக்கணும்னு உனக்கே இவ்ளோ வெறி? நான் எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி மக்கள கொல்ல விரும்பல. உன்னோட இந்த வேஷம் போதும் லின்னே. அப்போ நாம எல்லாரும் ஒன்னாவே சாவும். வாங்க, இந்த ரத்த நிலா நைட்டுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். அவங்களுக்கு சாக விருப்பம் இல்லனா அவங்க தான் முதல்ல சாவாங்க. நான் தான் இந்த உலகத்தோட வாரியர் காட். நான் தான் ஹீரோ. லின்யே, நான் உன் நண்பன்டா. உன்கிட்ட ஒரு சூப்பரான ஊடுருவி போற பவர் இருக்கு. அத எனக்கு குடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. செத்து போடா மிருகமே. என்னோட இந்த பவர் இந்த உலகத்துல யாரெல்லாம் தப்பிச்சு வாழ தகுதியானவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். சான்ஸே இல்ல. வாரியர் காட் சிஸ்டமோட எல்லா எனர்ஜியையும் இப்போ நான் ஒன்னா சேர்க்கிறேன். என்ன தாண்டி போகணும்னு மட்டும் நினைக்காத லின்னே. என்ன இங்கேயே விட்டுட்டு போகணும்னு கனவு கூட காணாத. இந்த எனர்ஜி துண்டுகள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இது என்ன புதுசா இருக்கு? ஜாங் யாங் அந்த ரத்த நிலாவோட சக்திய கட்டாயப்படுத்தி இப்போவே ஆக்டிவேட் பண்ணிட்டான். கடைசில இவங்க செஞ்ச வினை இவங்களையே வந்து சேரப்போகுது. இங்கிருந்து ஓடி போயிடுங்க. சாகரதா இருந்தா நாம எல்லாரும் ஒன்னாவே சாவோம். நீ என்ன பெரிய இவன் மாதிரி சீன் போடுற? இன்னும் ஒரே ஒரு கடைசி துண்டுதான் பாக்கி இருக்கு. இன்னும் வெறும் 30 நிமிஷம்தான் டைம் இருக்கு. பயமா இருந்தா கண்ண மூடிக்கோங்க. அலாரத்தோட பாதுகாப்பு லெவல் இப்போ வெறும் 5% குறைஞ்சு போச்சு. லின்யே, உன்னோட அந்த டிரான்ஸ்பரண்ட் பவரை சீக்கிரமா எனக்கு கொடுத்துரு. நாதான் உன்னோட ஒரே பிரண்ட். உன்னோட பெஸ்ட் பிரதர் நாதா. நீ நல்லா இருக்க தானே? நீ நல்லா இருந்தா எனக்கு ஓகே தான். ஆனா நீ என்ன இக்னோர் பண்ற. நிஜமாவே என்ன கண்டுக்காம போற. நீ அன்னைக்கு அந்த வேர்ஹவுஸ்ல இருந்த மாதிரி தான் இப்போவும் இருக்கணும். எனக்கு பதிலா நீ போய் அந்த அடிய வாங்குனா உனக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. ஆனா நீ ரொம்ப மாறிட்ட. ஜாங் யாங், உன்ன மாதிரி மத்தவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு சுயநலவாதி எனக்கு நண்பனா தேவையே இல்ல. வா, நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். லின்யே, உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ ஒரு சுயநல பிசாசு. நாம எல்லாரும் ஒன்னாவே சாவும். சீக்கிரம் பண்ணுங்க. இந்த துண்டுகள் மட்டும் இப்போ அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நம்மளால எந்த ஒரு பாதுகாப்பான ஷெல்டரையும் உருவாக்க முடியாது. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அந்த ரத்த நிலா முழுசா அழிச்சிடும். இப்போ நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணட்டும்? நீ எப்பவாச்சும் அந்த ஜெயிண்ட் பெண்டலம் ராட்டினத்துல விளையாடி இருக்கியா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. இதோ 5 துண்டுகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு டிவைன் லெவல் ஷெல்டரை இப்போ உருவாக்கிடுச்சு. இதோட போட பெர்மிஷன் இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த பெர்மிஷனை என்கிட்ட குடு. நாதான் இந்த உலகத்தோட வாரியர் காட். இந்த பாதுகாப்பான ஷெல்டர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். லின்யே, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னோட எல்லா சிஸ்டமையும் நான் உனக்கே கொடுத்துடுறேன். நான் உன் பிரதர்டா. 2 ஜென்மம் வாழ்ந்தும் நீ கடைசில இந்த அழிவதான் தேர்ந்தெடுத்திருக்க. உன்னை தவிர இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லாரும் கண்டிப்பா உயிர் பிழைப்பாங்க. ஆனா நீயும் இந்த காலேஜும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல இருந்தே அழியப் போறீங்க. குட் பை, என் அன்பு நண்பா. எல்லாரும் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணீங்க. நம்ம ஜாங் யாங்கோட கேரக்டர் இதோட முடியுது. அவனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டாஃப் எல்லாரும் செம்மையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க. ஆனா இப்போ நான் நடிச்ச அந்த ஷாட் பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. அத மறுபடியும் ரீஷூட் பண்ணவே முடியாதா? இல்லங்க, இந்த சீனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி தான் தேவைப்பட்டுச்சு. டைரக்டர் லின்யே சார், உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு டூவல் சிஸ்டம் கதையா இருக்கும்னு கேள்விப்பட்டேனே, நிஜமா? ஆமா, இந்த சூ சிங்கானும் சூ சாசாவும் நிஜ வாழ்க்கையில அக்கா தங்கச்சின்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் அந்த ஜாங்ஷியா கேரக்டர்ல நடிச்சேன். அப்போ இந்த கதையில எனக்கு எந்த ஒரு ரோலும் இல்லையா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த விசித்திரமான டூவல் சிஸ்டம் உலகத்தோட கதை ஒரு வழியா முடிவுக்கு வருது.